இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வேதா கிட்ட வந்து ஆதி வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல, நாளைக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணது வந்து கல்யாணம் உன் கூட தான் நடக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணலை. அவர் வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ராமிஸ் பண்ணி முடிச்சதுலேருந்து அந்த சீன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க, அதான் ஆதி ப்ராமிஸ் பண்ணிட்டாலாமா, போய் தூங்கு, அப்போ தான் காலையில் உன் ஃபேஸ் கொஞ்சமாவது நல்லா இருக்கும், இல்லைன்னா டல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து அறிவு வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீங்களும் தூங்குங்க, இல்லைன்னா உங்கள் ஃபேஸும் டல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாரு. சரிப்பா நான் சொல்கிறேன், தூங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாரதாம்மா. சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க அறிவுக்கிட்ட, அறிவு நீயும் தூங்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் இங்கேயே தூங்கிறேன், ரூமுக்கு போகல, உங்கள் ரூம்லேயே தூங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா நீ வேணா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே உட்காடுறாங்க. ஆனால் நம்ம ஆதி வந்து போய் நம்ம சாரதாம்மா மடியிலே படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனேயும் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கள்ல, பாரதி அங்கிட்டு இங்கிட்டு மண்டபத்தில் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து சாரதாம்மா வந்துடுறாங்க. பாரதி என்னம்மா பரபரப்பாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் பாரதி சொல்கிறாங்க, தமிழை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழை காணுமா, அது யார் தமிழ் அப்படின்னு கேட்டவொடனே, தமிழ் வந்து என்னோடய பொண்ணு தான்ம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பொண்ணு வேறு இருக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சரி நான் உன் பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன், நீ இந்த கல்யாணம் முடிஞ்சவொடனே கொண்டு வந்து என்கிட்ட வந்து காட்டுன்னு அவன் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரதாம்மா. சரிம்மா நான் கல்யாணம் முடிஞ்சவொடனே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரிம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கள், தமிழ் எங்கே போயிட்டான்னு தெரியல, நான் போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. போகிற நேரத்தில் நில்லுமா பாரதி, தலை என்ன பெருந்தலையாக வச்சுருக்கேன், இந்தா பூ வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படி இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பூ வைக்க மாட்டேன், எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ சாரிம்மா உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு தெரியாமல் தானே படுத்துனீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க. இப்படி தான்மா ஆதியோட அப்பாவும் அவன் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டார். அதுக்கடுத்து ஆதியை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து நான் பெரியவன் ஆக்கியிருக்கேன். இப்போ கல்யாணத்தில் வந்து நிற்கிது, வருஷம் பார்த்தியா எப்படி சீக்கிரமாக ஓடிடுச்சுன்னு. ஆனால் நான் இருந்தது அந்த காலம், அப்போ தனியாக இருந்தேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உனக்கும் உனக்கும் பிள்ளைக்கும் கண்டிப்பாக ஒரு அப்பா கிடைப்பாரு, நீயும் பூவும் போட்டுமா வாழ தான் போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து தமிழை தேடி அங்கிட்டிருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கே போன தமிழ் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க. அம்மா நான் விளாட தான்மா போனேன், உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அம்மா நான் விளாட தான் போனேன், அப்படி நீ வேணும்னா உன் நம்பருக்கு நான் கால் பண்ணிடுவேன், யார்கிட்டயாவது செல் வாங்கி, உன் நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லதா கிட்ட வந்து இந்த தமிழை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து அங்கிட்டு மந்திரம்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துருங்கோ அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொன்னோடனே இவர் வந்து கேசவ போய் கதவை தட்டுறாரு. ஆனால் அவர் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம ஆதி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கதவை ரொம்ப நேரம் தட்டுறாரு, கதவை திறடான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழித்து வந்து கதவை திறக்காரு. என்னடா கதவையே திறக்காமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிளம்பவே இல்லை, உனக்கு தானே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேசவ் சொல்கிறாரு. தெரியும்டா நைட் லேட்டாக தூங்கினேன், அதனால் வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி சொல்கிறாரு. சரி இப்போது நான் இவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டு இருந்தேன், நான் தட்டின நேரத்தில் வேறு யாராவது வந்து உன்னை எழுப்பு வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் கலவரமே ஆயிருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுறா போய் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து ஐயர் தாம்பூல தட்டில் தாலி எல்லாத்தையுமே பூ அரிசி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கிட்டு வந்து மாப்பிள்ளை ஆதி வந்து கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வரும்போது வந்து பாரதியவே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா பாரதி காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பாரதி முன்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம், அப்படி அத்தகச்சு நின்றுடுறாரு. உடனே ஐயர் வந்து என்ன கொடுத்தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு வணக்கத்தை போட்டு போய் உட்காந்துடுறாரு. அதுக்கடுத்து சரி போய் பண்ண கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோடனையும் சாரதாம்மா பவானிக்கிட்ட போய் இப்போ ஸ்வேதா கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஸ்வேதா கூப்பிட போகிறாங்க. ஸ்வேதா அங்கேருந்து கிளம்பி ஸ்வேதா கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸ்வேதா கிளம்பி இங்கே வர நேரத்தில் நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து ஸ்வேதாவை பார்க்காம பாரதியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போயே ஸ்வேதாவுக்கு வந்து என்னடா இப்படி இருக்காரு மாமா, யாரையோ பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளை பார்க்காம அப்படின்னு டவுட் ஆயிடுது. விறுவிறுன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸ்வேதா போய் ஆதி பக்கத்தில் போய் உட்காந்தோடனையும் ஸ்வேதா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, போய் தள்ளி உட்காரு அங்கிட்ட அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. என்னடா மாமா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மூஞ்சியே சுருங்கிடுது. அடுத்த சீனில் வந்து திடீர்னு வந்து நம்ம பாரதி வந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கடா போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம
ஆதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டிருந்து போயிட்டு வரும்போது அந்த புகை வந்ததில் வந்து நம்ம சாரதா அம்மாவுக்கு வந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. அம்மாடி பாரதி கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க குடிச்ச உடனே கீழே இறங்க பார்க்காங்க மேடையை விட்டு. நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கீழே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இங்கேயே இருந்து ஆதியை வாழ்த்து, இங்கேயே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுடுறாங்க. ஆதி பக்கத்தில். ஆதிக்கு ஹார்ட்டில் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே காட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கார். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்காரு. தாலி எடுத்து கொடுக்குறத பார்த்தா எல்லாருமே அச்சதை போட போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் வந்து தாலியை வந்து கடைசியில் பாரதியோட கழுத்தில் கட்டுற மாதிரி காட்டிடுறாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க, மாமா அவங்களை நம்பினதுக்கு என்னை வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, எனக்கு முதலே தெரியும் அறிவுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்ட்டு, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வழக்கம் போல் எல்லா சீரியல்லையுமே நடக்கிற மாதிரி இது கனவாக தான் முடிச்சிருக்காங்க. ஆதி வந்து கனவு காண்றாரு. நான் கூட இது உண்மையாக காட்டிடுவாங்களோ இந்த சீரியலில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் கனவாக தான் காமிச்சிருக்காங்க. ஆதி தடான்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே காட்டில் கை வச்சுக்கிட்டே இருக்கார். அது கனவாயிருது. அதுக்கடுத்த சீனில் வந்து அந்த பக்கம் வந்து ஸ்வேதா ரூமுக்கு வந்து அவங்க அம்மா போகிறாங்க. அவங்க அம்மா போய், என்னம்மா இது இப்படி டல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இல்லைம்மா எனக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத கிளம்பு, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இந்த நேரத்தில் இப்படி டல்லாக இருக்கா, சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாவோட அம்மா சொல்கிறாங்க. சரி, ஸ்வேதாவை கிளம்பி நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து அந்த சேரில் வந்து லதாவும் பக்கத்தில் வந்து தமிழ் உட்காந்துருக்காங்க. தமிழ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க அம்மா எல்லாருமே ஆதி பாரதி தமிழோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் நீ என்ன செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க, வா என் கூட பேசு அப்படிங்கிற மாதிரி லதா கூப்பிட்றாங்க. அவங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லிடுறாங்க. ஏதாவது கதை பேசுவோம் வா அப்படிங்கிற மாதிரி லதா கூப்பிட்றாங்க. கதையெல்லாம் எனக்கு பேச முடியாது, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு கதை சொல்ல தெரியாதே அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் டெய்லி எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. உடனே உங்கள் அம்மா அளவுக்குலாம் நான் டேலண்ட் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி லதா சொன்னோடனே, அதான் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொன்னோடனே அவங்க சிரிச்சிடுறாங்க. நம்ம தமிழ் வந்து உடனே அவங்களுக்கு வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடுது. அதுக்கடுத்து என்ன செல்லை நோண்டிக்கிட்டு நான் மூஞ்சியே கொடுக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்காங்க. அதில் பார்த்தா ஆதி பாரதி தமிழ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இவங்க 3 பேர் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரில இருக்குது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எப்படியா பிடிங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அந்த நேரத்தில் அங்கிட்டு சாரதா அம்மா வராங்க. ஐயோ ஆதியோட அம்மா வராங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேருந்து அந்த செல்லை பிடுங்கிடுறாங்க. ஏன் செல்லை பிடுங்குறீங்க அப்படின்னு தமிழ் கேட்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா வேறு பிரச்சனை ஆயிரும், ஆதிக்கு இப்போ கல்யாணம்ல உங்கள் கூட இருந்தால் பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு எங்கள் கூட இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க. அவர் கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் முடிஞ்சால் அவர் வந்து உன்கிட்ட பேசக்கூட மாட்டார், அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கடுத்து அதை கொஞ்சம் இருக்கே நேரம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன சொல்கிறீங்க என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதெல்லாம் பாரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாரு அப்படிங்கிற மாதிரி லதா சொல்லிடுறாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விறுவிறுன்னு எழுந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த பிள்ளையார்கிட்ட வேண்டுறாங்க. பிள்ளையாரப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கூட வந்து பேச மாட்டார், என் கூட விளாட மாட்டார் அப்படின்னு லதா அக்கா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அப்படி கல்யாணம் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து பேச மாட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளையாரப்பாட்ட வேண்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.